அப்ப ராதா இங்க ஏத்தி விடுறாங்க பாட்டிக்கிட்ட. இப்படி விஜய் பண்ணுவான்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லம்மா. எங்களை தான் அவன் மதிக்கல, ஆனா கடைசியில கஷ்டப்பட்டு வளர்த்த உங்களையும் மதிக்காம பொண்டாட்டி தான் முக்கியம் இப்படி விட்டுட்டு போவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லாமான்னு சொல்லி அம்மாவை கோபத்துக்கு இங்க ஏற்படுத்திட்டே இருக்காங்க. ராதாவும் என் புருஷனோட மரியாதை தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தையும் போட்டு விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போக இங்க கல்யாணி பாட்டிக்கு ரொம்ப கோவம். தாத்தாவை பார்த்து திட்டுறாங்க. என்னங்க நம்ம பேரையும் இப்படி நம்ம வீட்டை விட்டு போயிட்டா நீங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க, வாங்க நம்ம போய் நம்ம விஜயை கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல, விஜய் நீ போய் கூப்பிட்டா வந்துருவானா? அவன் இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கல. காவேரி கூட இப்ப அவன் சந்தோஷமா இந்த வீட்டுல இருந்திருக்க வேண்டியது. காவேரியையும் விரட்டி விட்டு இப்போ ஒரு விஜயையும் இந்த வீட்டை விட்டு அனுப்புனது நீ பண்ண தப்புக்கு இப்போ நானும் சேர்ந்துதான் கஷ்டப்படுறேன். விஜய் ஒரு நாளும் நம்மளை விட்டு பிரிஞ்சு இருந்ததில்ல, அப்படிப்பட்டவனை இப்ப நம்மளை விட்டு தூரம் போக அளவுக்கு கொண்டு வந்தது நீதான் அப்படின்னு சொல்லி எங்க தாத்தாவும் தட்டுறாங்க. திட்டிட்டு அவளும் உள்ள போக நிச்சயமா விட மாட்டேன், காவேரி கிட்ட இருந்து நான் விஜய் கூட்டிட்டு வராம விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல வீட்டுல இருக்க விஜயம் வந்துட்டு, காவேரி நானும் வீட்டை விட்டு இங்க வெளியே வந்துட்டேன், அடுத்து நம்ம ஏதாவது செய்யணும்ல அப்படின்னு சொல்ல, என்னங்க செய்ய போறீங்க அப்படின்னு காவேரி கேட்க, என்ன காவேரி நம்ம இப்படியேவா வீட்டுல இருக்க முடியும், அடுத்து ஏதாவது பிசினஸ் பண்ணணும்ல அப்படின்னு சொல்ல, தம்பி என்ன பிசினஸ் தெரியும் உங்களுக்கு நாங்க பாட்டி கேட்கறாங்க. அதான் அத்தை பண்ணிட்டு இருக்காங்களே அப்பள பிசினஸ், அதை பெருசுப்படுத்த வேண்டியதான சொல்லும்போது, என்னங்க இதெல்லாம் உங்களுக்கு வேணாங்க, நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்கங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, அட என்ன காவேரி இது என் குடும்பத்துக்காக நான் எதுவும் செய்யக்கூடாதானு சொல்லும்போது குமரனுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. குமரன் சொல்றாங்க, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு சந்தோஷம் தான் விஜய், ஆனா நீங்க இப்படி பெரிய இடத்துல இருந்துட்டு இப்படி இங்க வந்து கஷ்டப்படுறத பார்க்கும்போது எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல, இதெல்லாம் எனக்கு பெரிய கஷ்டமே இல்லைங்க, அதுவும் இல்லாம காவேரி கூட இருக்கிறதா எனக்கு சந்தோஷம், காவேரியை விட்டு தனியா அந்த வீட்டுல இருக்கிறதாங்க எனக்கு இருக்க பெரிய கஷ்டமே அப்படின்னு விஜய் வந்துட்டு சொல்ல, இதை பார்த்துட்டு சாரதாவும் சந்தோஷப்படுறாங்க. பாட்டி எங்க சாரதாவை பார்த்து கண்ணை காட்ட, பாட்டியும் எங்க சாரதாவும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. இல்லப்பா விஜய் அதை நாங்களே பாத்துக்கிறோம்னு சொல்லி எங்க பாட்டி சொல்ல, ஆமா தம்பி இதெல்லாம் நாங்களே பாத்துக்கிறோமே அப்படின்னு சொல்லும்போது, இப்போ கங்காவுக்கும் நம்ம குமரனுக்கும் ஒரு பிசினஸ் இருக்கு, அதே நேரத்துல நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கத ஏன் நானும் காவேரியும் எடுத்து பண்ணக்கூடாதுன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்ல, ஆமாமா இதை நானும் அவருமே பாத்துக்கிறோமேன்னு சொல்ல, எப்படி நீயும் கங்காவும் இப்போ ஒரே நேரத்துல மாசமா இருக்கீங்க, உங்க 2 பேருமே பாத்துக்கணும்னு சொல்ல, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, நான் மட்டுமே கூட தனியா பாத்துப்பேன்னு சொல்லும்போது, அப்போ காவேரி சொல்றாங்க, நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க, நாம இது நல்லபடியா கொண்டு போகணுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கவும் செய்றாங்க. இதனால அப்பள பிசினஸ் பெருசுப்படுத்தணுன்றதுக்காக விஜய் வந்துட்டு நிறைய கம்பெனிஸ்ட வந்துட்டு போய் பேசவும் செய்றாங்க. அதே நேரத்துல தாத்தா எங்க காவேரிக்கு ஃபோன் பண்ண, சாரி தாத்தான்னு சொல்லி எங்க காவேரி மன்னிப்பு கேட்க, அட நீ என்னமா மன்னிப்பு கேட்கிற, நான் தான் மன்னிப்பு கேட்கணும், கல்யாணி பண்ணதெல்லாம் எங்க வீட்டுல நாங்களா எதிர்பார்க்கவே இல்லை, கடைசியில விஜய் உன் கூட வந்து நினைச்சு சந்தோஷப்படுறதா, வீட்டை விட்டு போயிட்டானே நினைச்சு கவலைப்படுறதா வருத்தப்படுறதான்னு கூட எனக்கு தெரியலன்னு தாத்தா சொல்ல, தாத்தா நீங்க கவலைப்படாதீங்க, விஜய் சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துருவாருன்னு சொல்ல, என்னம்மா விஜய் மட்டும் வருவான்னு சொல்றேன், நீயும் விஜய் கூட சேர்ந்து சந்தோஷமா வரேன்னு சொல்லுமா அப்படின்னு எங்க தாத்தாவும் சொல்றாங்க. இங்க காவேரியும் சிரிச்சுட்டு சந்தோஷமா தான் இருக்காங்க. அங்க அந்த நேரத்துலதான் இங்க என்ன பண்றாங்க, பாட்டிக்கு விஜய் பார்க்கணும், விஜய் கிட்ட பேசணும்னு தோணுது, ஆனா விஜய் எங்க போய் பாக்குறது, அந்த வீட்டு வாசல்ல மிதிக்கவே கூடாது, காவேரி முகத்துல இனி முழிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவோட தான் எங்க பாட்டியும் இருக்காங்க. பாட்டிக்கு இருக்க கோபம் எல்லாமே இப்ப காவேரி மேல இன்னும் அதிகமா தான் இருக்கு.